ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பிபிஜி மீடியாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவும் ஒரு பெயிண்டிங் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான். நிறைய பேர் கொஸ்டின் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறது எல்லாருமே என்னென்னா, சுண்ணாம்படித்த வீடு பழைய வீட்டுக்கெலாம் வந்துட்டு ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மாடர்னாக பண்ண முடியுமா, கொஞ்சம் புதுசாக்க முடியுமா அந்த பில்டிங்கை அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஏற்கனவே நான் செஞ்சிட்ருக்கிற பில்டிங்கோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ என்னென்ன ப்ரொசீஜரில் அதை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் டாபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ இந்த மாதிரி சொன்னால் தான் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பழைய பில்டிங்கை புது பில்டிங்கை ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணணும். எதெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் பணமும் அதே நேரத்தில் நேரம், சமயம், டைம் அதையும் நீங்கள் செலவு பண்ணணும். என்ன காரணம்னு நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 நாளில் ஒரு பெரிய ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், 7,000-8,000 ஸ்கொயர் ஃபீட் இல்லை 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு பில்டிங்கை கொடுத்துட்டு ஒரு வாரத்தில் முடிக்க முடியுமான்னு கேட்பாங்க. சில பேர் ஏணி தூக்கிட்டு பில்டிங்குள்ளே போகும்போது எப்போ முடிப்பீங்கன்னு கேட்பாங்க. ஏணி தூக்கிட்டு வெளியில் போனால் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் ஒர்க்கு குவாலிட்டியாகவும் நல்லாவும் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சம் நேரத்தை வந்துட்டு கொடுங்க பெயிண்டருங்களுக்கு. அப்போ தான் வந்துட்டு அவங்க அதை கொஞ்சம் நீட்டாகவும் நல்லாவும் பண்ணி தருவாங்க. ஒன்றுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டைம் டியூரேஷன்ஸு, லேபர் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாகும். மெட்டீரியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்பவும் வர அதே அளவு தான் பிடிக்கும் எப்போவுமே. ஆனால் இதில் எது அதிகபட்சமாக நமக்கு ஒரு பில்டிங்கில் வந்துட்டு செலவு இழுக்கும் அப்படின்னா லேபர் தான். அதுவும் நான் சொல்கிற மெத்தடில் பண்ணும்போது லேபர் கண்டிப்பாக இழுக்கும். அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டைம் கொடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் செலவு அதிகமாகும், அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரி நீங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடலாம். அதை பண்ணாமல் இருக்கணும், எனக்கு நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் நான் சொன்னதெல்லாம் கடைபிடிச்சா மட்டும்தான் அது நடக்கும். இதுங்க. ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன மாதிரி மெட்டீரியல் போகலாம், எப்படிலாம் போகலாம் அப்படிங்கிறத நான் இப்போ வீடியோவாக அப்படியே உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி சுண்ணாம்பு வந்துட்டு அடித்து வருஷம் பொங்கலுக்கு அடித்து ரொம்ப கனம் ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற சுண்ணாம்பு வந்துட்டு நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப பெரிய வேலைங்க. ஸோ அதனால் நம்ம அந்த மிஷினை வச்சு மொத்தம் மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுண்ணாம்பு ஆல்மோஸ்ட் எடுத்து முடிச்சிருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அது அந்த சவரோட அந்த சிமெண்ட்டோட அந்த காரை தெரிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எடுத்துடுறோம். இது நார்மல் வால் மட்டும் இல்லைங்க, நம்ம வந்துட்டு இந்த ஹாலோ பிளாக் மாதிரியான வால்லையும் கூட இந்த மிஷின் யூஸ் பண்ணி நீட்டாக வந்துட்டு எடுத்துருவோம். இந்த கருப்பாக இருக்கிறது, பாசம் பிடிச்சது, சுண்ணாம்பு எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் நீட்டாக எடுத்துருவாங்க. இந்த பேலன்ஸு, மிஷின் போட முடியாத ஏரியா, மிஷினில் வந்துட்டு சில மேடு பள்ளமாக இருந்துச்சு வச்சுங்க சவரு, அப்போ அதில் வந்துட்டு ஈவனாக எடுக்க முடியாதுங்க. அப்போ என்னென்னா அந்த மாதிரி ஏரியாவெல்லாம் இந்த மாதிரி மேன் பவர் யூஸ் பண்ணி, தகடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக சுரண்டி எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் வாலில் எந்த அளவுக்கு சிமெண்ட் எடுத்துருக்கோன்றது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சுண்ணாம்புங்கிறதுனால இந்த தேய்ச்ச பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வால்லேயே ஓட்டிகிட்டு இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா மொத்த பில்டிங்கை தண்ணி விட்டு கழுவுணுங்க. இங்கே வந்துட்டு ஓஸ் போட்டு அடிக்கலாம், ஆனால் இந்த வீட்டில் அதுக்கான இது இல்லைங்க, வசதி இல்லை தண்ணி ஓஸில் போட்டு அடிக்கிறதுக்கு. அதனால் பக்கெட்லேயே மோண்டு எல்லாம் நீட்டாக ஊற்றி மொத்த பில்டிங்கும் கழுவி எடுத்துட்டோம். அழுகு பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி போயிருக்கு அப்படின்ட்டு. மற்றபடி நீங்கள் பார்த்த மாதிரி தான் நம்ம கிராக்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக மிஷின் போட்டு கட் பண்ணி வி ஷேப்பில் எடுத்துகிட்டு, அது இந்த ஃபார்மேட் தாங்க. வெறும் தண்ணியை ப்ரஷில் வச்சுட்டு அந்த கிராக் எல்லாத்தையுமே நீட்டாக உள்ளே இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த ப்ரஷ் பாண்ட் RFX ஃபோஸ்ராக்ன்ற கம்பெனியில் வருதுங்க. அதே மாதிரி டாக்டர் ஃபிக்ஸிட்டில் பிடிஃபின் 2K அப்படிங்கிற இந்த கெமிக்கல், இது எல்லாமே 2K காம்பனண்ட்டு. பவுட்ரு மாதிரியும் ப்ளஸ் கூட அது மாதிரி இந்த கேனில் பால் மாதிரி ஒரு ஹார்ட்னர் தருவாங்க. ரெண்டுலேயுமே அப்படி தாங்க. ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் டாக்டர் ஃபிக்ஸிட் இல்லைனா ஃபோஸ்ராக், ரெண்டுத்துலேயுமே இதை யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நல்ல மெட்டீரியல் தான். இப்போ அந்த கெமிக்கலை வந்துட்டு கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி இந்த கிராக்குக்குள்ளே நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா உள்ளே கொடுத்து நல்லா அடிச்சிடணுங்க. 24 hours அது காய விட்டுட்டு, அதுக்கப்புறம் டியூலக்ஸில் அக்வாடெக்கு கிராக் ஃபில்லர் 20 mmன்னு ஒரு பேஸ்ட் இருக்குங்க. எல்லா பிராண்ட்லேயும் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த மெட்டீரியலை வந்துட்டு நல்லா அழுத்தி அந்த கிராக்குக்குள்ளே நிற்கிற அளவுக்கு நல்லா அழுத்தி அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணணுங்க.
ஒரு பேப்பர் கணத்துக்கு உள்ளே இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த கிராக் பேஸ்ட்டை நல்லா உள்ளே அழுத்தி வச்சுட்டு அதுவும் வந்துட்டு ஒரு 24 hours டைம் கொடுக்கணும் காயறதுக்கு. நார்மல் பிர்லா பட்டி இருக்குது இல்லைங்களா, பிர்லா பட்டியை வந்துட்டு கலக்கி அதை இதுக்கு மேலே நீட்டாக இதே மாதிரி வழித்து எடுத்துடுறோம். ஏன்னா அது காஞ்சதுக்கப்புறம் அந்த கிராக் பேஸ்ட்டு ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அந்த கலர் தெரியக்கூடாதுன்றதுக்காக மேலே இதையும் ஒன்று வழித்து எடுத்துடுறோம். நீட்டாக தேய்ச்சி ப்ரைமர் அடித்து நம்ம பெயிண்டிங்க்கு போயிடலாம். என்னன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, இதில் இத்தனையும் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா வீடியோவில், இத்தனையுமே வந்துட்டு வெறும் பேசிக் ஒர்க்கு. இதெல்லாம் செய்யறதுக்கே எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 week, அதுவும் 5 பேர் வேலை செய்கிறாங்க. 1 week ஆயிடுச்சுங்க. ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3000-4000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய பில்டிங் தான். அதுலேயே இத்தனை 5 பேர் ஒரு வாரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா அவ்வளோ வேலை நீட்டாக பண்ணால் மட்டும்தான் இதை அடுத்த லெவலுக்கு நம்ம ப்ரைமர் அடிக்கிற அளவுக்கு போகும்போது இது நீட்டாக இருக்கும். நீங்கள் சரியாக இதை சுரண்டாமல் சரியாக பண்ணாமல் இந்த வேலையெல்லாம் அப்படியே அடித்து உடிச்சு அப்படியே போயிட்டோம் அப்படின்னா இவ்வளோ செலவு பண்ணி இதை மறுபடியும் புதுசாக ஆக்கணும் இந்த பில்டிங்கை அப்படிங்கிறதுல ஒரு யூஸும் இல்லை. செலவு, நீங்கள் பண்ணுற செலவு தான் வேஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் பேசாமல் மறுபடியும் சுண்ணாம்பே அடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பில்டிங்கை கழுவிட்டுருக்கோம், எவ்வளோ அழுக்கு போச்சு பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நீட்டாக சுரண்டி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இந்த பட்டியெல்லாம் வச்சு தேய்ச்சிட்டோம் இல்லைங்களா. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ப்ரைமர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ரைமர் அப்படின்னா என்ன மாதிரி ப்ரைமர் அடிக்கலாம் அப்படின்னா, இது புது பில்டிங்கோ இல்லை இப்போது கட்டின லேட்டஸ்ட்டாக செஞ்ச பில்டிங்காக இருந்தால் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடினா கூட பரவாயில்லைங்க. இது ரொம்ப வருஷம் பழமையான பில்டிங் வரீங்களா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமரை வந்துட்டு போயிருங்க. இதில் எந்த பிராண்ட்லாம் போகலாம் அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. டாக்டர் ஃபிக்ஸிட்டில் ப்ரைம் சீல்னு ஒரு ப்ரைமர் இருக்குது. ஏஷியனில் டேம் ஷீட்னு ஒரு ப்ரைமர் இருக்குது. ஹால்காலிக்குன்ட்டு டியூலக்ஸில் இருக்குது. பிர்லாவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கெலிஸ்டா எக்ஸ்டீரியர் ப்ரைமர்னு இருக்குது. வால்ஃபிக்ஸ் 4னு ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமரே தனியாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் போகலாம். ஸோ இத்தனை பிராண்டுமே சொல்கிறேன். நான் எந்த பிராண்டுக்கோ இல்லை எந்த பொருளுக்கோ எந்த ப்ராடக்ட்டுக்கோ நான் வந்துட்டு விளம்பரம் பண்ணல. அதை தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. எது மக்களுக்கு இது சரியாக போய் சேரும், இது நல்லது நடக்கும் அப்படிங்கிறதோ அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். பெய்டு ப்ரொமோஷனாக இருந்தால் இது பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்ட்டு நான் முன்னாடியே சொல்லிடுவேன், இல்லை கீழே வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு நான் மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கவே மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள் நம்பி இந்த மாதிரி ப்ரொசீஜரில் வேலை செய்யுங்க. கண்டிப்பாக நல்லா நீட்டாக வரும் வீடு. நிறைய தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருந்து எனக்கு கூப்பிட்டு இங்கே வந்து செஞ்சு தர முடியுமா, இங்கே வந்து செஞ்சு தர முடியுமா கேட்குறீங்க. நான் கோயம்புத்தூருங்க. ஸோ அதனால் இங்கே லோக்கலில் செய்கிறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது. இதிலேருந்து நான் திருப்பூர், ஈரோடு வரைக்கும் போகிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு சென்னையெல்லாம் கூப்பிட்றீங்க, அங்கெல்லாம் வந்து எனக்கு செய்ய முடியாது. ஏன்னா நான் வந்து செய்கிறதா இருந்தால் நான் வந்துட்டு போகிற வண்டி செலவுலேருந்து ஆளுங்க தங்கி இருக்கிற செலவுலேருந்து ஏகப்பட்டது. உங்களுக்கு தான் காஸ்ட் வைஸ் ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் இந்த ப்ரொசீஜரை பார்த்து இதே மாதிரி எனக்கு செஞ்சு தாங்கன்னு கேட்டு அங்கே இருக்கிற பெயிண்டர் யாராச்சும் வச்சு செய்யுங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒர்க்கு நீட்டாக செஞ்சால் போதுங்க. அது யார் செஞ்சால் என்னங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்ருங்க. எப்பவும் போல தான் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் சரி எனி டைம் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். வேறு என்ன, நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதை தான் எல்லாம் மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ்.